Hey guys, hope you're all doing great. It's been a long time. Back with the how to live in a city kind of video. So let's get started. இங்கேருந்து ரேப்பிடோ போட்டு பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பிட்டேன். அப்படியே போகிற வழியில் அண்ணன் கூட பேசிக்கிட்டே போயிட்டேன். ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் கழித்து வந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது நம்ம நார்த் சைடில் இருக்கிற பஸ் போட் பண்ணதுக்கப்புறம் செம்ம டயர்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் லாஸ்ட் ஸ்டாப்புக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொன்னாங்க. டடா ஆந்திரா பார்டரில் நிறுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு ஹோம்மேடு பிரெட் அல்வா சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது. பேக் டு ஜேர்னி. நல்லா சாப்பிட்டு இருக்கிற டயர்டுக்கு போய் நல்லா தூங்கலான்னு பார்த்தா போய் படுத்த அடுத்த ஸ்டாப்லேயே ஒருத்தன் ஏறினாங்க கைஸ், என்னோட பக்கத்து பெருத்து. சரி ஏறிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லிஃப்ட் பண்ண கேட்டான். லிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன் கைஸ். மறக்கவே முடியாது. எனக்கு செம்ம டயர்டு, செம்ம தூக்கம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுவாங்கல்ல, ஓ நீங்கள் இங்கே போகிறீங்களா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போச்சு. அவனும் திடீர்னு வேறு மூவி பாரு தொலைச்சிட்டான். ஸோ என்னாலையும் கான்வர்சேஷன் ஸ்டாப் பண்ண முடியல. பட் ஐ வாஸ் எக்ஸாஸ்டட். ஸோ அப்படியே போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகி அவனே ஸ்டாப் பண்ணி ஓகே ப்ரோ யூ ஆர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்லீப் அப்படின்னு சொன்னதுனால பாருங்க எப்படி தூங்குறான் பாருங்க. அப்புறம் ஒரு வழியாக டெஸ்டினேஷனுக்கு வந்து இறங்கியாச்சு. லிட்டரலி பொல்லாஸ். எஸ், முன்னாடி சொன்ன மாதிரியே we are off to ஆந்திரா. போய் முதல்ல சிட்டி நல்லா நடந்து சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இல்லை பண்ணலை. போயிட்டு ரூம் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் ஆகிடுச்சு. அப்படியே சாப்பாடு கிளம்பி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்குமே ஃபுல்லாக. திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். யாருன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு, ஆம்பளை பொருள். ஒரு பையன் நினச்சி போயிடக்கூடாது சரின்னு சொல்லிட்டு கடைன்னு போய் ஓடி ரூமுக்குள்ளே போய் படுத்துட்டேன். நாளும் முடிஞ்சிருது. மறுநாளும் வந்துருச்சு. சரின்னு சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா ஒரு இடத்துக்கு போக முடியாது இல்லையா, நமக்கு அங்கே ஒரு சில காரணங்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நமக்கும் சில பல காரியங்கள் வேலைகள்லாம் ஆகணும். ஸோ அதெல்லாம் நடந்து முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ரூம் பண்ணிட்டு இருந்த டைம் நல்லா தான் போச்சு. ஒரு ஸ்டார்டிங்கில் நியூ சிட்டி, நியூ பீப்புள், நியூ ஃபுட், அது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியல. நியூ என்விரான்மெண்ட், என்ன சொல்கிறது, ஒரு ருட்டீனாகவே போச்சு. அன்னைக்கு நாளும் நல்லபடியாக போச்சு. மறுநாளும் விடிச்சுது. நானும் வேறு அவுட்ஃபிட்ஸில் இறங்கி வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு வீடு திரும்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்போதைக்கு முடியாது போல் அப்படின்ற புரிய வந்தது. சரி உள்ளே இருக்கோமேட்டு நம்ம ரொட்டீன்ஸ்
அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தோணுச்சு. போக போக அந்த ஒரு நியூனஸ் அதெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சது, பழக ஆரம்பிச்சது. ஸோ இன்னும் நான் எவ்வளோ நாள் அங்கே இருந்தேன், எவ்வளோ ட்ராவல் பண்ணேன், எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் எவ்ரிதிங். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।